5 seconds. ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, நான் இப்போது ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, தொழில் வளர்ச்சி காரணமாக மக்கள் பொருளாதார வசதி அதிகம் பெறுகிறார்கள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். தொழில் வளர்ச்சி என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் பெருமைப்படலாம் என்பது என்னுடைய திடமான கருத்து. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லை என்று முன்பு சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எந்த தொழிலும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்காமல் இல்லை என்ற அளவில் நாம் வளர்ந்திருக்கிறோம். இந்த சாதனையை தொழில்துறையில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. இந்த வளர்ச்சிக்கு நமது தொழில் அமைச்சர் அவர்கள்தான் முழு காரணம் என்பதனை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிர்வாக திறமை எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அதற்கு மேல் தனிப்பட்ட ஒரு தொழிலதிபர் தன்னுடைய லாபத்திற்காக எவ்வளவு அக்கறையுடன் வேலை செய்வாரோ அந்த அளவுக்கு மாண்புமிகு தொழிலமைச்சர் அவர்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டதால் தான் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி வேகமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நிலைமை இப்படி இருந்தாலும் சிவப்பு நாடா முறை அதிகமாக இருப்பதால் சிறிது காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். அதற்கும் ஒரு நல்ல வழி கண்டுபிடித்து அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே செய்யப்பட்ட இயந்திரங்களை வைத்துக்கொண்டு இந்தியாவிலேயே இருக்கிற மூலதனத்தில் செய்யக்கூடிய தொழில்களுக்கு உரிமம் பெறும் முறையை வைக்கக்கூடாது என்று தைரியமாக முன்வந்து சொன்னவர்கள் அனைத்து இந்தியாவிலே நமது தொழிலமைச்சர் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் அவர்களுடன் நானும் இருந்தேன். என்னை போன்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு ஏதாவது நிவர்த்தி வரும் என்று எதிர்பார்த்தோம். அதை மத்திய அரசினர் ஏற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட குறைந்த மூலதனத்துடன் இந்திய நாட்டில் உற்பத்தி செய்கிற இயந்திரங்களையும் இந்திய நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்களையும் வைத்துக்கொண்டு தொழில் செய்வதாக இருந்தால் உரிமம் பெற வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து, தொழில்துறையிலே இன்னும் வேகமாக வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு வேண்டும். மதுரை மேலமாசி வீதி கதவு எண் 28 உள்ள பாலன் கூட்டமைப்பிலிருந்து ஆரணி வேலன் பட்டு கூட்டுறவு நெசவாளர் சங்க செயலருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் பட்டு துணிகள் விற்பனையில் முன்னணியில் இருந்து வருகிறோம். தற்போது பட்டுத்துணிகளை தனியார்களிடமிருந்து நேரடியாக பெற்று விற்பனை
செய்து வருகிறோம். எங்களுக்கு தேவையான துணிகள் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்ற நிலை உள்ளது. எனவே நாங்கள் புதிதாக நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தி பட்டுத்தறிகளை அமைத்து துணி வகைகளை தயாரிக்க விரும்புகிறோம். இதன் மூலம் தேவைக்கேற்ற புதிய ரகங்களை தயாரிக்க இயலும் என்பதோடு பல நெசவாளர் குடும்பங்களை வாழ வைக்கலாம் என்றும் நம்புகிறோம். புதிய சங்கம் ஏற்படுத்தும் நடைமுறைகளை தங்களிடமிருந்து அறிய விரும்புகிறோம். இது சம்பந்தமாக எங்களது மேலாளரை தங்களை சந்திக்க அடுத்த வாரம் அனுப்பி வைக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள